இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் வருவாங்க வரும் காலங்கள்ல தாவேகாவிற்கு? இல்லை, உங்களுடைய கனவுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ப்ளீஸ் நீங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றேன். நான் ஒரு 100 வாட்டிக்கு மேல நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்து மனம் திறப்பேன், கூட்டணி வந்து அமையும். 15ஆம் தேதி இவர் வந்துருவாரு அவர் வந்துருவாருன்றதெல்லாம் இல்லை. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்றது தான். அதிமுக என்னவா ஆகும் 2026? அதிமுக பேரை மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஏன் பிஜேபி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கிறீங்க? உங்களுடைய கட்சியில முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் வெளியில நின்றுட்டு இருக்காங்களே. இன்னும் எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளியில போய்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் இங்க இணைஞ்சிருந்தாலும் கூட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்க. டிடிவி அவர்கள் வரும்போது கூட தான் சொன்னாங்க பல ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. அப்ப கட்சி அவர்கிட்ட தானே இருந்தது. ஓகே, காட்டுக்குள்ள போகும்போது சத்தமா பாட்டு பாடிட்டு போவான் இருட்டுக்குள்ள. ஏன் பயம் வரக்கூடாது? அதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாட்களை கடந்து 117 இன்னைக்கு 118வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட நீங்க கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய மாநாட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைப்பு இணைந்ததுமே மார்னிங்காக இணைஞ்சாரு, ஈவினிங்காக வந்து ஒரு 2 போஸ்டிங்கை வந்து அறிவிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து தாவேகாவில் என்ன நடக்கும்? அரசியல் தான் இல்லை. அப்போ வேற என்ன, ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. 40 கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்டவர். தொடர்ச்சியாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த கட்சியினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர். இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாருன்றப்போ வேற அங்கே என்ன இருக்கும்? அரசியலில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோட தமிழக வெற்றி கழகத்தில் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே இயக்கத்தில் 50 வருடங்கள், ஒரே கட்சியில் 50 வருடங்கள் இருந்த ஒரு நபர் அப்படி வந்திருக்க பட்சத்தில் தாவேகாவுக்கு இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் இருந்துச்சு. தாவேகா ஒரு அனுபவமான கட்சியாக இன்னும் மாறலை அப்படின்னு. இப்போ ஒரு 50 வருட 60 வருட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தாவேகாவில் இணைஞ்சிருக்க பட்சத்தில் தாவேகா இன்னும் ஒரு அனுபவம் உள்ள கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழக வெற்றி கழகம் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும், மக்களுடைய வலியும் வேதனையும் போக்கணும், மக்களாட்சி இங்கே உருவாகணுன்ற ஒரே நோக்கத்தோடு வந்தது. அதன் மீது ஆயிரம் விமர்சனங்களும் கேள்விக்கணைகளும் வரும்போது அதை எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பாய்ச்சலோடு போய்கிட்டு இருந்தது. அந்த பாய்ச்சலுடைய வெற்றி தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களையும் வர வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்ததால தான் அவரை போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கு சொல்லும்படி அரசியல் விமர்சனம் பத்திரிகைகளும் சரி, செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் பலரும் கூட, அதாவது வந்து அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, திமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இவங்க எல்லாம் வரும் காலங்களில் தாவேகாவில் வந்து இணைவாங்கன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பார்க்கறது? எல்லாரையும் அரவணைத்து செல்வது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதனால இங்கே யாரையும் வந்து பாசிசவாதிகளையும் ஊழல்வாதிகளையும் தான் எதிர்க்கிறமே தவிர ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறவர்களை, அதன் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலேயே கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களை ஒழுங்காக ஒரு கட்டமைப்பாக சேர்ப்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய வேலைகளாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி மக்கள் ஆதரவை, மக்களுக்கு தேவையாக மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களை, மக்களுக்காக ஒரு ஆட்சியை அமைய வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைப்பதில் தவறு இல்லை. அதையெல்லாம் கைகோர்த்து கை சேர்த்து ஒன்றாக வழி நடத்துவதற்கு தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு மைய புள்ளியாகவே விஜய் அவர்கள் உருவாக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த அரசியல்வாதிகள் எடுத்தாலும் எந்த கட்சிகள் எடுத்தாலும் விஜய் அவர்களை தவிர்த்துட்டு ஒரு அரசியலே பேச முடியாத இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சினாலும் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது பெரிய வெற்றி தான். ஆனால் இப்போ ஒரு கட்சி அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் உள்ள வரும்போது ஒரு போஸ்டிங் கொடுத்து 2 பதவிகள் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். நிர்வாக ஒருங்கிணைப்பு மட்டும் மாவட்ட செயலாளர் 2 பதவிகள் கொடுத்திருக்கோம். இப்போ அவர் கூட வந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னும் 2-3 நபர்கள் வந்தாங்க. அவங்களுக்கும் வரும் காலங்களில் போஸ்டிங் அறிவிக்கப்படும். நிச்சயமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உரிய அங்கீகாரம் பொறுப்புகள் வழங்கப்படும்.
ஓகே. ஆனா இந்த மாடல் எப்படி இருக்குன்னா, இப்போ அதிமுகல இருந்து அதிருப்தியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா, திமுக உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போஸ்டிங் குடுத்து அவர்களுக்கான உரிய மரியாதை குடுப்பாங்க. அத நமக்கு காலங்காலமா பார்த்துட்டே வரோம். இப்போ இங்கருந்து செல்லக்கூடிய மைத்ரேயனா இருக்கட்டும், மருது அழகுராஜரா இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே திமுக இந்த பொறுப்புகள குடுத்துருக்கு. ஆனா இப்போ தாவேகாவும் வந்து ஒரு தலைவர் வராரு, வந்ததுமே ஒரு போஸ்டிங் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல. அதாவது திமுக, அண்ணா திமுகவுமே 75 ஆண்டுகள் கட்சி, 55 ஆண்டுகள் கட்சியாக இந்த தமிழகத்துல உருவெடுத்து நிக்குது. தமிழக வெற்றிக் கழகம்ன்றது இன்னைக்கு 2 ஆண்டுகளான ஒரு கட்சியாக தான் இருக்குது. இந்த 2 ஆண்டுகள் கட்சியை பார்த்து 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் களத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் வரும்போது அவர்களை வரவேற்க வேண்டியதுதான் இங்க பண்பாடாக இருக்குது. அதுதான் சமூக நீதியா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் எல்லா இடத்துலையுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இவர்கள் வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் அனுபவம் வாய்ந்த உரிய பொறுப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறதுல இதுல எந்த நெருடலையும் நிச்சயமாக ஏற்படுத்திடாது. ஓகே. இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிட்டாங்க. வரக்கூடிய காலங்கள்ல இவங்கலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் வச்சே எல்லாருமே பேசுறாங்களே. யார் யாரெல்லாம் வருவாங்க வரும் காலங்கள்ல தாவேகாவிற்கு? இல்ல, நான் இன்னைக்கு இல்ல, திமுக கூட்டணி உடைய போகுதுன்னு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்கள்கிட்டயே கூட பேசியிருக்கேன். மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் டிசம்பர் மாசத்துக்குள்ள இருக்குன்றதும் உங்களுக்கு நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அது போன்ற பிரேக்கிங் நியூஸ் தான் இன்னைக்கு வந்து துணை முதல்வனுடைய பிறந்த நாள் விழாவுக்காக இந்த நிகழ்வு நடத்தக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாமே திமுக வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட்லாம் செட் பண்ணப்பட்டதா பல பத்திரிகைகள்லாம் கூட நேற்று பேசப்பட்டது. ஆனால் அத்தனையுமே தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையும் அத்தனை தொலைக்காட்சி ஊடகங்களும் சமூக ஊடகங்களுடைய வேலைகளும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் நேற்றிலிருந்து மிகப்பெரிய பரபரப்போட முந்தா நாள் இரவுல இருந்தே போய்கிட்டு இருக்கு. அதை முழுமையாக ஒரு பெரிய ஆளுமையாக்கி வச்சிருக்குது தமிழகம். இன்றைக்கு முழுவதும் மீடியாவை வந்து உங்க வசம், அதாவது தாவேகாவின் வசம் திருப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இல்ல, தமிழக வெற்றி கழகம் என்றைக்கு தமிழகத்துல ஒரு காலூன்றிச்சோ, தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயர் அறிவித்தாரோ, கொடியை அறிவிச்சாரோ, மாநாடு தேதி அறிவித்தாரோ, இருக்கக்கூடிய மாநாடுகளை கட்டமைச்சு விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினாரோ, அன்றிலிருந்து சுங்குவா சத்திரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு வரைக்கும் அது மிகப்பெரிய ஆளுமையா தான் இருக்கிறாரு. ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, மீடியா வந்து எங்களை பல செய்திகளை வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது இருக்கக்கூடியதை அந்த செய்திகளை ஒளிபரப்பு பண்றதெல்லாம் மாற்றமே கிடையாது. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தான் நாங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இடத்துல ஏன் ஒரு செய்தியை வெளியிட்டதற்காக ஒரு சமூக ஊடகம் கேபிள் கனெக்ஷன்ல இருந்து கட் பண்ணப்பட்டதும் அதற்காக பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் இந்த சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தி ஆளும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததையும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினதும் இதே ஊடகங்கள் பதிவு பண்ணியிருக்குல்ல. கண்டிப்பா. அப்போ அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க டிசம்பர்ல வந்து ஒரு பெரிய இது இருக்கு, சீக்ரெட் இருக்கும் உடையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ டிசம்பர்னு சொன்னோன்னா ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்து மனம் திறப்பேன், கூட்டணி வந்து அமையும், கூட்டணின்னு சொல்லல மனம் திறப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த டிசம்பர்ல விஷயங்களை ஓபிஎஸோட நீங்க கனெக்ட் பண்றீங்களா? இல்லை, உங்களுடைய கனவுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நடக்கக்கூடியது இன்னைக்கு அரசியல். இது இங்க களத்துல என்ன நடக்குன்றதுலாம் எதிர்கட்சிகள் மாறி மாறி ஒரு சிறு குற்றங்களையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை குற்றச்சாட்டுகளை எடுத்துக்க முடியாது, விமர்சனங்களாக தான் பார்க்கப்படும். ஏன்னா குற்றம் செய்தவர்கள் அவர்கள் தான். புரியுதுங்களா? இன்னைக்கு பல ஊழல்களை செஞ்சுட்டு இன்னைக்கு குற்றவாளிகளாக அவங்க தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க பல நீதிமன்றங்களுக்கு முன்னாடி. இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் இன்னைக்கு பதவி விலகக்கூடியதுக்கு காரணமா குற்றங்கள் தான் இருக்கு, வேற எந்த காரணமாகவும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீங்க விமர்சனங்கள் மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அதை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் 15ஆம் தேதி இவர் வந்துருவாரு அவர் வந்துருவாருன்றதெல்லாம் இல்லை. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்றது தான். அது இப்பவும் சொல்றேன், ஜனவரி வரைக்கும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இது இங்க அரசியல் மாற்றத்திற்கான ஒரு விதையை தான் அவர் போட்டிருக்கிறாரு. அது இன்னைக்கு முளைச்சிருச்சு, அறுவடைக்கு தயாரா இருக்கு. 2026 மக்கள் மிகப்பெரிய அறுவடையை செய்வாங்கன்னு சொல்றேன். ஓகே, 2026 நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் பேசும்போதும் சரி, போட்டியானது தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி மேபி ஒரு பக்கம் முழுவதுமா தாவேகா ஒரு நடுநிலையா, தாவேகா முழுவதும் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க, திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு போனாலும் கூட அதிமுக என்னவா ஆகும் 2026?
இல்லை நான் என்ன கேட்குறேன், அதிமுக பேரை மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன ஆச்சு? ஓகே. நீங்கள் ஏன் பிஜேபி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கிறீங்க? உங்களுடைய கட்சியில் முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்களோ அவர்களே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே கட்சியை ஒருங்கிணைக்கணுன்றதான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். இன்னைக்கு ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அதில் இருந்து போன இவர் அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி, மைத்ரேயனாக இருந்தாலும் சரி, அழகு மருதுராஜாக இருந்தாலும் சரி, இப்போ RS முருகனாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளியில போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கட்சியை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய தொண்டர்களையும் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் அவர்கள் அத்தனை பேருமே, நமது எம்ஜிஆர்ல எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தார் மருது அழகுராஜ், மறுத்திட முடியுமா? அப்போ அதை போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களாலேயே கட்டமைக்க முடியல. நீங்க மக்களுக்கானதை எப்படி கட்டமைப்பீங்க? முதல்ல உங்களை பாருங்க, உங்களுடைய கட்சியை காப்பாத்துங்க. நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இருப்ப செத்தாலும் பரவாயில்லன்னு எழுந்து நின்றுங்கன்ற ஏன் மண்டிட்டு கிடக்கணும்? அன்னைக்கு ஏற்கனவே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொன்னார், அதிமுக ஒரு இது இல்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்றத ஏற்கனவே குறிப்பிட்டாரு, கோடிட்டு காட்டி இருக்கிறாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல கண்டன ஆர்ப்பாட்டத்துல கூட ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியிருந்தார் ஒரு இடத்துல வந்து, எம்எல்ஏ ஆகும்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு 26, 28 வயது தான் அப்படின்ற ஒரு இடத்தையும் அவர் கோட் பண்ணி காட்டியிருந்தார். SIR கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து இளைஞர்களை பத்தி நீங்க வந்து இப்ப தவறான ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி இளைஞர்களுடைய பட்டாளமும் இளைஞர்களுடைய வாக்குகளும் அவர்கள்ட்ட இருக்கும்? நிச்சயமா இருக்காது. இளைஞர்கள் எல்லாமே அவர்கள் புது வாக்காளர்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்புகளை தமிழக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருந்தது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி. அதுக்கு எல்லாத்தையும் மிகப்பெரிய மாற்றை நாங்கள் கொண்டு வரக்கூடியவன். நீங்க எங்களை தானே இத்தனை நாளா தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, தற்கொலையினுடைய ஓட்டுகள் மட்டும் உங்களுக்கு தேவையான்றதை இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்து திமுகவுக்குன்னு சொல்றோம். பாஜகவோட வேலையா இருக்கும். ஏன்னா அதிமுக அண்ட் பாஜக பேசும்போது ஒரு சிலரோட விமர்சனங்களும் பாக்குறாங்க, ஸோ பார்க்க முடியுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இங்க இணைஞ்சிருந்தாலும் கூட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறது? அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து டிடிவி அவர்கள் வரும்போது கூட தான் சொன்னார், அங்கே பல ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. அப்போ கட்சி அவர்கிட்ட தானே இருந்திருக்கணும். ஓகே, சும்மா மடைமாற்றும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது தான். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோன்றத எதிரிக்கு நாங்கள் பயப்படலைன்னு ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகும்போது சத்தமாக பாட்டு பாடிட்டு போவான் இருட்டுக்குள்ளே. ஏன் பயம் வரக்கூடாது அப்படின்றது அதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதாங்க. ஓகே, அந்த மாதிரி இவங்க அதிகமாக சத்தம் போடுறதுக்கு காரணமே பயம் அதிகமாகிடுச்சுன்றது தான். இன்னைக்கு 100 நாட்களை கடந்து 117, இன்னைக்கு 118வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் பாரதியினுடைய தலைமையில் அங்கே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு இயக்கமா அங்கமா இருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட நீங்க கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய மாநாட்டில் போய் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் திராவிட திமுகவுக்கு. இல்லை, அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வியலையும் ஜீவாதாரத்துக்குமான ஒரு போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஊர் முழுக்க. நடன நடிகைகளை வச்சு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அதை உட்காந்து 2 அமைச்சர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இவர்களை போய் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உடனே கேட்டால் உங்களுக்கு சாப்பாடு போடுற இப்போ தான் நீங்கள் சாப்பாடு, அப்போ நேற்று காலையில் வரைக்கும் அவங்களுக்கு வயிறுன்ற ஒன்று இல்லையா, வாயின்றது ஒன்று இல்லையா? அப்போ இவங்களுடைய போராட்டம் என்ன? சாப்பாடு போட்டால் இந்த போராட்டத்தை மடைமாற்றம் வேலையை செஞ்சிடலாம், நிறுத்து போக வச்சிடலான்றது தான் இந்த அமைச்சரனுடைய வேலையாகவும் இந்த மேயர்னுடைய வேலையாகவும் இந்த முதல்வருடைய வேலையாகவும் இருக்கா? இது எவ்வளவு பெரிய அவமானம். இதுதான் சமூக நீதியினுடைய பார்வையா இருக்கா? இதுதான் கம்யூனிசமா? இவர் சொன்னார்ல, நான் பாதி கம்யூனிசம். யாருக்கான கம்யூனிசம்? நீங்க ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிசமா இருக்கிறீங்க நீங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா எழும்புது. அப்போ இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களின் பக்கமே நீங்க இல்லையே. நீங்க சமூக நீதியை பேசுறதும் கம்யூனிசத்தை பேசுறதும் எப்படி ஏற்புடையதா இருக்கும்? மக்கள் உங்கள் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி அதை நீங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்னா மறைஞ்சிருமா? சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டீங்க, மற்ற தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? காசே இல்லையே, இப்போ எதுக்கு இங்க இருந்து காசு வந்துச்சு? அதுக்கெல்லாம் பதில் வேணும்ல. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம பதில் எதிர்பார்க்கணும் திமுகவிடம் இருந்து. அதுதான் சொல்றேன். அப்போ பதிலே இல்லாத ஒரு விஷயத்த, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த ஏன் பண்றீங்க? ஒருவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 100 ரூபாய் செலவு ஏன் பண்றீங்க? அவங்களுக்கு அதை கூலியா கொடுங்க, அவங்க குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிடுவாங்க. அவங்க அதானே கேட்குறாங்க. அறிக்கை கொடுக்குறாங்க. 2019 எவ்வளோ இருந்தது, 2020 எவ்வளோ இருந்தது, 21, 22 எப்படி இருந்தது, 23, 24 எப்படி இருந்தது, 24, 25 எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு 25, 26 எங்களுக்கு இவ்வளோ ஊதிய உயர்வை கம்மி பண்ணி, ஊதிய உயர்வு இல்லை, ஊதியத்தையும் பஞ்சப்படியும் நீங்கள் பிடுங்குறீங்க. இது யார் செய்கிறது?
நான் காசை எடுத்துகிட்டு போகும்போது பிட் பாக்கெட்காரன் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. அவர் கொரோனா காலகட்டத்தில் எப்பேற்பட்ட உதவிகளை இங்கே செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு தானே அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள்ன்ற ஒரு பேரை மாற்றி கொடுத்தீங்க. அப்போ பேரை மாற்றினவனு அவனுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசிடுச்சா? இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அப்பேற்பட்ட இடத்தையும் கூட கல் நெஞ்சத்தோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட சமூக நீதியெல்லாம் நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். இவ்வளவு நேரங்கள் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.